வணக்கம். நான் கவிதா. அ உண்மையான சிங்கப்பெண்ணா இவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ தைரியமா இருந்திருக்காங்க. அவ்வளோ தைரியமா போராடியிருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். எல்லா பெண்களுமே தைரியத்தோட இருக்கணும். அப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். உங்களுக்கு டைம் இருந்தா இந்த வீடியோ முழுசா பாருங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடலூரை தாண்டி சரவணா அப்படிங்கிறவர் ஒருத்தர். அவருக்கு வந்து 55 வயசு அவரு. அவர் வந்து ஒரு கூலி தொழிலாளி தான். அவர் கட்டட வேலை செய்றாரு. அவருக்கு திருமணமாகி அவருக்கு ஒரு மகன் இருக்காரு. அவருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. அவருக்கு வந்து 3 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அவரு ஒரு கூலி வேலை தான் செய்றாரு. கட்டட வேலை தான் செய்றாரு. அவர் வெளியூர்ல தங்கி வேலை செய்றாரு. வாரத்தில 1 நாள் தான் வீட்டுக்கு வருவாரு. இங்க வீட்ல வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவரோட அப்பா, அம்மா, அவரோட மனைவி, 3 பெண் குழந்தைங்க. இவங்க எல்லாம் ஒரே வீட்ல ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்காங்க. அவர் வெளியூர்ல வேலை பார்க்கறதுனால, வாரத்தில மட்டும் 1 நாள் வந்து இங்க தங்கிட்டு போவாரு. அந்த மாரி தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி டைம்ல அவரோட அப்பா இருக்காரு இல்லையா சரவணன், இவர் வந்து என்ன பண்றாரு, நைட்ல குடிச்சிட்டு வந்து மருமகளுக்கு வந்து பாலியல் தொல்லை குடுத்துருக்காரு. தினமும் நைட்ல குடிச்சிட்டு வந்து மருமகள போய் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு. ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்காரு. அவங்களும் வந்து எவ்வளோ தடுத்து பார்த்துருக்காங்க. ஒரு கட்டத்தில போயிட்டு அவங்க வந்து மாமியார் கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி மாமனார் வந்து இந்த மாதிரி என்ன டிஸ்டர்ப் பண்றாரு, என்ன தொல்லை பண்றாரு அப்படின்ட்டு வந்து மாமியார் கிட்ட போய் அவங்க சொல்லிட்டாங்க. அவங்களோட மாமியாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் சண்டை போட்டுருக்காங்க. "ஏன் இப்படி மருமகள்கிட்ட டிஸ்டர்ப் பண்ற? தப்பா நடந்துக்கிற. இது தப்பு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர்ட்ட கேட்டு அவங்க சண்டை போட்டுருக்காங்க. ஆனா இதெல்லாம் அவர் கேட்கவே இல்ல. மறுபடியும் அதே மாரி குடிச்சிட்டு வந்து அவங்களோட மருமகள தொந்தரவு பண்ணியிருக்காரு. நைட்ல பாலியல் தொல்லை பண்ணியிருக்காரு. அவங்க வீட்டுக்காரர் இருக்காரு இல்லையா? அவரோட வீட்டுக்காரர் வெளியூர்ல வேலை பார்க்குறாரு இல்லையா? அவரு வந்திருக்காரு. அவர்கிட்டயே அவங்க சொல்லியிருக்காங்க. "இந்த மாதிரி உங்க அப்பா இந்த மாரி நடந்துக்கிறாரு என்கிட்ட." அப்படின்னு சொல்லிட்டு மகன்கிட்டயே சொல்லியிருக்காங்க அவங்க ஒய்ஃபு. அவங்க அப்பா சண்டை போட்டிருக்காரு. இதுக்குள்ள சண்டை வந்திருக்கு. அப்பா, மகனுக்குள்ள சண்டை வந்திருக்கு. "ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் சண்டை போட்டுட்டு ஊருக்கு போயிட்டாரு. ஊருக்கு கிளம்பி போனதுக்கப்புறம், இவர் மறுபடியும் அதே மாரி தண்ணி நைட்ல குடிச்சிட்டு வந்து மருமகள தொந்தரவு பண்ணியிருக்காரு. மருமகள தொந்தரவு பண்ணுறதும் இல்லாம, போய் பேர பசங்களையும் போய் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு. பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்காரு. இது வந்து எந்த ஒரு அம்மா தான் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க? தன் கண் முன்னாடியே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பாலியல் தொல்லை நடக்குது அப்படின்னா, எந்த அம்மாவாவது பார்த்துட்டு சும்மா சும்மா இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்கவே முடியாது. அவங்களால தாங்கவே முடியல. இவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மாமியார்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து குழந்தைங்களும் டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மாமியார்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரி, மாமியாரும் மருமகளும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. நம்ம வந்து அவரை ஏதாவது பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி, நைட்ல வந்து அவர் வந்து குடிச்சிட்டு நைட் தூங்கின்னு இருக்கும்போது, அவருக்கு இடுப்புக்கு கீழ ஃபுல்லா பெட்ரோலை ஊத்தி அவர கொளுத்தி விட்டுருக்காங்க. மாமியாரும் மருமகளும் சேர்ந்து அவருக்கு வந்து ஃபுல்லா இடுப்புக்கு கீழ பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விட்டாங்க. அவர் வந்து எரிச்சல் தாங்க முடியாம கதறி கதறி அழும்போது, அப்புறம் ஊர் ஜனங்கள்லாம் வந்தாங்க. வந்து அவர கூட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க அவர. முக்காவாசி எரிஞ்சுட்டாரு அவரு. ஒரு 20% எரியலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி நிலைமையில அவர் இருக்காரு. அப்புறம் இது போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. என்னென்னு அந்த அம்மாவ எரிஞ்சு போயிட்டாரு அவரோட மனைவிய வந்து விசாரிக்கிறாங்க என்ன ஆச்சுன்னு. அந்த அம்மா வந்து உண்மைய சொல்லவே இல்ல. அவர் குடிச்சிட்டு வந்து என்ன தொந்தரவு பண்ணாரு. அதனால நான் வந்து அவருக்கு வந்து பெட்ரோல ஊத்தி கொளுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா போலீஸ்க்கு வந்து இது நம்பிக்கை கிடையாது. ஆனா போலீஸுக்கு வந்து நம்பிக்கையே இல்ல. இவங்க சொல்றது பொய் மாரி அப்படின்ற மாரி தோணுச்சு அவங்களுக்கு. உடனே அவங்க மருமகள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்னம்மா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. மருமக எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இந்த மாரி குடிச்சிட்டு வந்து என்ன பாலியல் தொல்லை பண்றாரு. எங்க வீட்டுக்காரர்கிட்ட நாங்க சொன்னோம். சண்டை வந்தது. என்ன பண்றது இல்லாம என்னோட குழந்தைங்கலாம் பண்ணாங்க. எங்களால தாங்க முடியல. என் கண் முன்னாடியே என் குழந்தைங்கள நாசம் பண்ணா நான் சும்மா இருப்பேனா பார்த்துட்டு, நானும் எங்க மாமியாரும் சேர்ந்து இந்த மாரி பெட்ரோல ஊத்தி நாங்க கொளுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் மருமக வந்து போலீஸ்கிட்ட சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு சரணடைஞ்சுட்டாங்க. இதுதான் விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க மேல கேஸ் வருமா அப்படின்னு கேட்டா, 90% அவங்க மேல வந்து கேஸ் போடுறதுக்கு, அவங்கள ஜெயில்ல போடுறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. ஏன்னா, அவங்க குழந்தைங்கள காப்பாத்துறதுக்காக தான், தற்காப்புக்காக தான் அவங்க இத பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தான் கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வந்து சட்ட நிபுணர்கள் வந்து பேசுகிறாங்களாம். அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக பேசின்னு இருக்காங்களாம். இது நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா பெண்களும் இந்த மாதிரி தைரியமா முடிவு எடுக்கணும். தைரியமா இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையும் பயப்படக்கூடாது. நம்மள நாம காப்பாத்திக்கிறதுக்காக எந்த ஒரு முயற்சியும் நம்ம பண்ணலாம். தப்பு கிடையாது. உண்மையிலேயே நம்ம அந்த 2 பேரும் நினச்சு நம்ம ரொம்ப பாராட்டணும் நம்ப. அதே அந்த மாமியாரே அவங்க சப்போர்ட் பண்ணலனா, அந்த மருமகளோட நிலைமை என்ன ஆயிருக்கும் பாருங்க. உண்மையிலேயே அந்த அம்மாவும் சரி, இவங்களும் சரி, இந்த மாரி ஒரு பெண்கள் இருக்கிறதுனால தான் இந்த மாரி நடக்கிறதுனா அடிக்கடி நடந்தா தான் அப்போ ஒரு பயமே வரும்.
எல்லா பெண்களும் பயந்து பயந்து ஓடி ஓடி ஒளிஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் தைரியமாக பண்ணுவானுங்க. நம்ம துணிஞ்சு நின்னா தான் வச்சுக்கோங்க அவனுங்களுக்கு பயம் வரும். அதனால பெண்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் என்னென்னா, தயவு செஞ்சு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் பயப்படாமல் தைரியமாக உங்கள் பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். உங்கள் மேலே ஏதாவது பிரச்சனை வருமா வருமா வராதா அதெல்லாம் அப்புறம் பிரச்சனை. ஆனால் அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றத முதல்ல ஞாபகத்தை வச்சுக்கோங்க. என்னை பொறுத்தவரையிலையும் சிங்கப்பெண்ணுனா இவங்க 2 பேர் தான் நான் சொல்லுவேன். யார் யாரையும் சொல்லிகிட்டு இருக்காங்க சிங்கப்பெண்ணுங்கன்னு சொல்லிட்டு. உண்மையான சிங்கப்பெண்ணுனா இவங்க தான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.